வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை 2025 டிசம்பர் 25 வியாழக்கிழமை. இனிய கிறிஸ்துமஸ் தினத்தில் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கிழக்கு நோக்கி நகர்ந்த நிலையில் அது சுமத்ரா தீவு அருகே ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருந்த நிகழ்வோடு இணைந்து கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, வர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கையில் மழைப்பொழிவை அந்த நிகழ்வு தொடக்கும். அதற்கு முன்பே ஆங்காங்கே மேகமூட்டங்களை இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்தும். ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாம். மழை என்று சொன்னால் இலங்கைக்கு 29ஆம் தேதி, தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலையும் நனைக்கும் மழை, லேசான மழை 29ஆம் தேதி தொடங்கும். 30, 31 இலங்கைக்கு மிக கன மழைப்பொழிவு கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எதற்காக தமிழ்நாடு என்று சொல்கிறேன் என்றால், இலங்கையை தாண்டி தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது இலங்கைக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை 30, 31, ஜனவரி 1, 2 ஆகிய 4 தினங்கள் இலங்கையில் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. ஓரிடங்களில் அதிக கனமழை பொழிவும் வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வானது கடக்காமல் நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு விலகி சென்று மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை 9ஆம் தேதி வரை மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை தொடக்கும். ஆனால் இப்பொழுது 29ஐ விட 30 கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். 31 மற்றும் ஜனவரி 1 மையமாக வைத்து ஜனவரி 2ஆம் தேதியும் தென்னிலங்கையில் கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில் அமையப்போகிறது. ஆனால் இப்பொழுது இந்த மாத இறுதியில் வருவது கடக்கப் போவதில்லை. நெருங்கி விலகி மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமாக இலங்கையின் தெற்கு பகுதியில் கடந்தோ அல்லது இலங்கையின் தென்கோடியில் கடந்தோ அல்லது இலங்கையின் தென்முனையை ஒட்டி கொண்டே குமரிக்கடல் நோக்கியோ பயணிக்கும். ஆக வாய்ப்பு 1, 2, 3, 4 என்று இட்டிருக்கிறேன். ஆனால் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. அனைத்து மாகாணங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்போ வரக்கூடிய 29 விட 30, 31 மற்றும் ஜனவரி 1, 29 மாதிரியே ஜனவரி 2ஆம் தேதி இருக்கும். 30, 31 ஜனவரி 1 கனமழை பொழிவு இருக்கிறது. பிறகு 3ஆம் தேதி விலகி 4ஆம் தேதி மேலும் விலகி 5ஆம் தேதி புறப்பட்டு 5ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதியோ அல்லது 6ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு, அதாவது ஒன்றிணைந்த தீவிர நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். 6, 7, 8, 9, 10 தேதி வரைக்கும் இலங்கைக்கு மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவெல்லாம் தெரிகிறது. ஆக நாம் ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று இலங்கை தமிழ் மக்களோ அல்லது இலங்கை பிற மக்களோ அச்சப்பட தேவையில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கைக்காக இந்த அறிக்கை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே டிட்வா புயல் போல பெருங்காற்றை கொடுத்து கொண்டு மிக மெல்ல நகர்ந்து பெரும் பாதிப்பை கொடுக்க போகிற நிகழ்வு அல்ல. ஆனால் இது சற்று ஒரு அச்சுறுத்தும் மழையாகவும் மிக கனமழை பொழிவாகவும், ஏற்கனவே ஒரு சாதாரண நிகழ்வே கண்டில 35 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 நாள் கொடுத்துச்சு. ஒரே நாளில் 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவை சில மணி நேரங்களிலேயே கொடுத்தது. அப்படியெல்லாம் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. ஆக நம்மளுக்கு 29, 30, 31 ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் கொடுக்கக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். உள்ளேயும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக அணைகள் நீர் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். இதில் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய லேசாக வெடிப்பு ஏற்பட்டிருந்தால் பெருவெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
பெரிய வெடிப்பு இருந்தால் அது அந்த வெடிப்பு இல்லங்கள் வரைக்கும் நுழைந்து இல்லங்களிலும் வெடிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. பக்கா பில்டிங்ல கூட வெடிப்பு ஏற்படுத்தி இருக்கு, சுவர்கள் எல்லாம். அப்படி இருந்தால் எங்கோ பெருவெடிப்பு இருக்கிறது, அந்த பெருவெடிப்புல மழை நீர் புகுந்து அதை இலக செய்யும், அந்த இடத்துல சரிய செய்யும் பொழுது வெடிப்பு பெரிதாகும். அந்த இல்லங்களையும் தரை நோக்கி ஈர்க்கலாம், சரிய செய்யலாம், நிலச்சரிவை ஏற்படுத்தலாம். ஆகவே வெடிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு தான் முதல்ல முன்னெச்சரிக்கை வேணும். வரக்கூடிய 30, 31 ஜனவரி 1, 29ஆம் தேதி மழை போல ஜனவரி 2ஆம் தேதி இருக்கும். 30, 31 ஜனவரி 1 இது ஒரு மழை. இந்த நிகழ்வு கரை கடக்காமல் வந்து மழை பொழிவை கொடுத்து விட்டு திரும்பி போய் இன்னொரு நிகழ்வோட இணைந்து திரும்பி வரும் பொழுது வலுவான நிகழ்வாக, ஒரு காற்றுடன் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். படத்தை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு, படத்தை பார்த்தாலே புரியும். காற்றுடன் கூடிய மழை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர், தீவிர தாழ்வு பகுதியாக குறைந்தபட்சம் அமையும். அப்படி இருக்கும் பொழுது மழை பொழிவு இலங்கையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். தமிழ்நாட்டிலேயே ஆந்திர பகுதி, கர்நாடக பகுதி வரைக்கும் கொடுக்கும்னு நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையிலேயோ சொல்லி இருக்கிறோம். நிகழ்வு வருவதில் தான் தாமதம், நிகழ்வு விலகவில்லை என்பதை திரும்ப 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 சொல்றேன். நிகழ்வு விலகவில்லை. ஆகவே ஜனவரி மாதம் 5 to 9 வரை மழை பொழிவை கொடுப்பதற்கு இலங்கை நெருங்கும் நிகழ்வு கண்டிப்பாக அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை, ஒரு சாதாரண வெள்ளப்பெருக்கை, அதாவது டிட்வா புயல் போல பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அணைகளில் இருந்து நீர் திறப்பு ஏற்படுத்தி அணைகள் பாயுந்தோடக்கூடிய கடலுக்கு, அணைகளில் இருந்து நீர் கடலுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களிலே வெள்ளப்பெருக்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அடுத்தது வெடிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நிலச்சரிவை ஏற்படுத்தும். தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக நீர் தேங்கும். இது இப்போ 29, 30, 31, 1, 2ஆம் தேதியை விட ஜனவரி 5 to 9 வரை கொடுக்கக்கூடிய மழை அதிகம். நீங்க இதை கண்டு நாம் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. முன்னெச்சரிக்கைக்காகவும் தொடர்ந்து மீண்டும் தாங்கள் வசிப்பிடத்திற்கு திரும்பி கொண்டிருப்பதை உணர முடிகிறது. சிவப்பு எச்சரிக்கை விளக்கப்பட்டிருப்பது உங்களை மீண்டும் அது ஒரு மீண்டும் அதாவது வாழிடங்களுக்கு திரும்புவதற்கு சூழல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே சிவப்பு எச்சரிக்கை திடீரென்று வழங்கப்படும் இந்த மாதம் 29ஆம் தேதி, 30, 31, 1ஆம் தேதி. இதைவிட உச்சபட்ச சிவப்பு எச்சரிக்கை ஜனவரி 5 to 10 வரை, 9 வரை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இதை தொடர்ந்து பொங்கலுக்கும் மழை இருக்கு, பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கு, நிகழ்வுகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் நிகழ்வு கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கு. எல்லாமே ஜனவரியில் தான் வரப்போகுது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு. சிங்கப்பூரோட மலேசியா எல்லையோர பகுதி, மலேசியா எல்லையோர அதாவது சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த பகுதி, மலேசியாவின் தெற்கு பகுதிக்கெல்லாம் ஜனவரியில் தான் நிறைய மழை இருக்கு, பொறுத்திருந்து பாருங்கள். ஆக நிகழ்வு குளிர் விலகி மழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வானிலையாக வரக்கூடிய ஜனவரி அமையும். குளிர் இருந்தாலும் மழைக்கு சாதகமாக இருக்கும் அந்த குளிர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிற மாகாணங்களுக்கு பிப்ரவரி 15 வரையும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதில் நிறைய பேர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு யாழ்ப்பாணத்தில் கேட்குறீங்க. மிக கனமழை, அதிக கனமழையே தெரிகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு. ஆகவே ஏற்கனவே ஒரு கடந்த 18ஆம் தேதி ஒரு சாதாரண நிகழ்வே நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்தது. ஆனால் அதை விட இது வலுவான நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் டிட்வா போல இருக்காது, அவ்வளவு பெரிய அச்சம் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. ஆனால் நிலச்சரிவு பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வெடிப்பு ஏற்படுத்தல மீண்டும் நிலச்சரிவு ஏற்படவும், அணை நீர் திறக்கப்பட்டு ஆறுகள் பாய்ந்தோடி கடலுக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் வெள்ள பாதிப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பிற இடங்கள் தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் நீர் சூழும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இலங்கை மக்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இலங்கை மக்கள், அதாவது இலங்கையின் பிற மக்களுக்கும் நம்முடைய அறிக்கையை பகிர்ந்து அவர்களுக்கும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்க அவர்களையும் கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.